அப்படிங்கிற கருத்தியலை நான் ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ற கிறிஸ்தவரா நீங்க இருந்தீங்கன்னா பிரச்சனை இல்லை. ஆனா அதை தாண்டி நீங்கள் என்னுடைய பாஸ்டர் சொல்லிட்டாரு, எனக்கு தரிசனம் வந்தது, எனக்கு ஆவியின் அபிஷேகம் வந்தது, நான் இப்படிதான் பண்ண போறேன், நான் தடுப்பூசி போட மாட்டேன், எனக்கு அசுத்தாவியினுடைய போராட்டம், சத்ருவின் வல்லமை அப்படின்னு சொல்லி நீங்க உள்ள இறங்குனீங்கன்னா உங்களுக்கு நல்ல மருத்துவர் தேவை, நல்ல மனநிலை மருத்துவர் தேவை. தவறான பாதையிலே சென்று கொண்டிருக்கிறீர்கள். மதம் என்பது எக்காலத்திலும் அறிவியலுக்கு முரணாகத்தான் இருக்கும். இப்போ அடுத்த கட்டத்தில் உடனே அடுத்த கேள்வி கேட்பாங்க, சரி ஓகே நீ இப்போ எடுத்துட்ட, இப்போ சயின்ஸ்ல மொராலிட்டி இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. ஐயா குளத்தூர்மணி அவர்கள் எனக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுப்பாருன்னு நான் நம்புறேன். அறிவியலிலும் எப்படி நாம் நல்லவர்களாக வாழலாம், இந்த மதம் கடந்த சிந்தனையை தூக்கி வீசிவிட்டு சிறந்த மனிதர்களாக வாழ அறிவியல் எப்படி நமக்கு கற்றுத் தருகிறது அப்படிங்கிறத ஆந்த்ரோபாலஜிக்கல் இருந்து எக்ஸாம்பிள்ஸ்ல இருந்து நான் சொல்றேன். வாய்ப்பளித்த அனைவருக்குமே நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. உன் கடவுளை விட, உன் சாஸ்திரத்தை விட, உன் முன்னோரை விட, உன் வெங்காயம் வழக்கமாத்தை விட உன் அறிவு பெருசு, அதை சிந்தி.